ஹalleluya. குட் மார்னிங், குட் மார்னிங். தேவனுடைய மகா கிருபையினாலே இந்த புதிய வருஷத்திலே கடந்த மாதம் எல்லாம் 31 நாளும் காக்கப்பட்டு இதோ பிப்ரவரி 2ஆம் தேதிக்கு வந்துவிட்டோம். எவ்வளவு சீக்கிரமா காலம் கடந்து போகுதோ பார்த்தீங்களா? காலங்களை ஏற்படுத்தியவர் அவரே, எல்லாவற்றையும் உண்டாக்கியவர் அவரே. எலோஹீம். இன்றைக்கு எலோஹீம் என்னும் நாமத்தை, நம்முடைய தேவனின் நாமத்தை தியானிப்போம். கண்களை மூடுவோம். ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்த அன்புள்ள தகப்பனே, உம்முடைய நாமங்கள் எவ்வளவு உன்னதமானது. அவைகளின் கருத்து, அவைகளின் அர்த்தங்கள் எங்களுக்கு எவ்வளவாக விழிப்பூட்டக்கூடியதாக, உம்முடைய மகத்துவத்தை உணர்வதற்கும், உம்மை ஆராதிப்பதற்கும், மீது நம்பிக்கை வைக்கவும், உம்முடைய சாட்சிகளாய் வாழ வேண்டும் என்கிற ஆசையை உண்டாக்குவதற்கும் எங்களுக்கு உதவியா இருக்கிறது என்று அறிந்து உம்மை துதிக்கிறோம் அப்பா. இவ்வளவு பெரிய தேவன் எங்களுக்கு இருக்கும்போது கவலை கலக்கங்களோடு நாங்கள் வாழாமல், எங்களை பார்க்கிற தேவன், எங்கள் தேவைகளை பார்த்துக்கொள்ளும் தேவன், எங்களை சுகப்படுத்தும் ஆண்டவர், எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும் தேவன், எங்களுக்கு துணையாயிருக்கிற ஆண்டவர், என்னுடைய தேவன் என்ற நம்பிக்கையோடு வாழ உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் சொன்னீங்களா? நம்ம கொஞ்ச நாட்களாக எபிரேய மொழியில தேவனுடைய நாமங்களை ஹீப்ரூவில் நாம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பெயர்களை நினைவு கூறும்போது, தேவன் என்றால் ஏதோ ஒரு சின்ன கோட்டுக்குள் இல்லை, அவர் எல்லையற்ற தேவன் இல்லையா? அவருக்கு எத்தனை நாமங்கள் இருக்கிறதோ அந்த நாமங்கள், அவர் குணங்களை, அவர் கேரக்டரை, அவர் யார் என்ற விஷயத்தை, அவர் என்ன செய்வார் என்ற விஷயத்தை, அவர் எப்படி இருப்பார் என்ற காரியங்களை நமக்கு தெரியப்படுத்துகிறது. அவர் நம்முடைய எல்லா தேவையும் சந்திக்கிறவராக இருக்கிறாரு. ஜெகோவா ஜைரே. அவர் நமக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிறவரா இருக்கிறாரு, சுகப்படுத்துகிறவராக இருக்கிறார். யெகோவா ராஃபா. அவர் நம் ஜெய கொடியாக இருக்கிறாரு. யெகோவா நிசி. அவர் நமக்கு சமாதானம் தருவேன் என்றார், சமாதானம் தருபவரா இருக்கிறார். யெகோவா ஷாலோம். அவர் நம் நடுவிலே இருக்கின்றார். யெகோவா ஷம்மா. இப்படி அநேக நாமங்களை நாம தியானிக்கின்றோம். நேற்றைக்கும் கூட நம்ம தேவனுடைய வசனத்தை தியானித்தோம். சரி, எத்தனை பேர் நீங்க கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார் என்பதை உணர்ந்திருக்கிறீங்க? உங்க தேவன் மேல நம்பிக்கையோட இருங்க. இன்றைக்கு எலோஹீம் என்கிற வார்த்தையை தியானிக்கிறோம். அநேகமான பாடல்கள்ல இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஆனால் எத்தனை பேர் அதன் அர்த்தத்தை உணர்ந்து கொள்கிறாங்க? எலோஹீம் என்கிற இந்த நாமம், இந்த தேவனின் நாமம் பிதா, குமாரன், ஆவியானவர் மூவரையும் காண்பிக்குது. இது ஒரு புளூரல் டென்ஸில் இருக்கிறது. தேவன் என்றால் ஏதோ சின்னவர் கிடையாது, அவர் எல்லைகள் அற்றவர். இங்கே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். அந்த தேவன் என்கிற வார்த்தைக்கு எபிரேய மொழியிலே எலோஹீம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் அவர். நீங்க இந்த முதல் அதிகாரத்தை வாசித்தால், இந்த உலகத்தில் இருப்பது எதுவா இருந்தாலும் சரி, அது அவரே உண்டாக்கியது. ஒவ்வொன்றும், நிலத்தையும் தண்ணீர்களையும் அவர் வேறு பிரித்தார், இருளையும் வெளிச்சத்தையும் வேறு பிரித்தார். நல்லது 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 என்று 6ஆம் நாளிலே மனிதனை செய்து அவர் சாயலில், அவர் ரூபத்திலே. 26ஆம் வசனத்தில் பார்த்தால், தேவன் எலோஹீம், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் பூமி அனைத்தையும் ஆள கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. நமக்காக தேவன் எல்லாவற்றையும் செய்து அதன் பிறகு மனுஷனை செய்தார். தேவன் சகல சிருஷ்டியும் நமக்காகவே செய்தார்.
நம்மை அவர் பிள்ளைகளாய் செய்தார். அவர் சாயலில் அவர் ரூபத்திலே செய்து கொண்டார். நீங்க எவ்வளவு பாக்கியம் பெற்றவங்களோ. நாம சில முறை இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, மிருகங்களை பார்த்து பயப்படுகிறோமே தவிர, ஆதியிலே ஆதாம் அந்த மிருகங்களுக்கும் பட்சிகளுக்கும் விருட்சங்களுக்கும் என்ன பெயர் வைத்தாரோ அதுதான் இருக்கிறதாம். என்றால் அங்கு சிங்கமும் சிறுத்தையும் கொடூர மிருகங்கள் கூட சாதுவான மிருகங்களாக இருந்தது. பாவம் மனிதனுக்குள்ளே வந்தபோது, மனுஷன் தேவனுக்கு விரோதமான போது, நம் மீது மிருகங்கள் எதிர் திரும்புவது, ஒன்றின் மீது ஒன்று எழும்புவது என்று பார்க்கிறோம். ஆனால் தேவனின் சிருஷ்டியை அழகாக செய்தார். மனிதனதை கெடுத்து போட்டான். சிருஷ்டி கர்த்தா அவர், நம்மை உண்டாக்கின கர்த்தர். அவர் வானத்து நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைப்பாராங்க. எண்ண முடியாத அளவுக்கு நட்சத்திரங்கள் வானத்திலே இருக்கிறது. தேவனுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவன் யார்? அவருடைய ஆவிக்கு சொல்லக்கூடியவன் யாருங்க? நம்முடைய பார்வையில தேவன் என்றால் நம்ம செய்து கொள்கிற பொம்மை நினைக்கிறீங்களா, அல்லது மர சிலுவைகள் என்று நினைக்கிறீங்களா? உன் சிருஷ்டிகர்த்தா, உன்னுடைய தேவன் எலோஹீம் எவ்வளவு மகத்துவர் அவர், வல்லமையுள்ளவர், எல்லையற்றவர் அவர், என்றைக்கும் வாழ்கிறவர் அவர், நீதியுள்ளவர் அவர், அன்புள்ளவர் அவர். இப்படி சொல்லிக்கொண்டே போனால் நம்முடைய தேவன் மிகவும் பெரியவர். நம் தேவன் என்றால் நமக்கு மாத்திரம் அல்ல, சர்வ உலகத்துக்கும் சிருஷ்டிகர்த்தர். எல்லா ஜனங்களையும் சிருஷ்டித்தவர் அவரே. அவர் அறியாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்க முடியாது, நடக்காது. தேவனை குறித்து ஒரு குறுகிய மனப்பான்மையோடு யோசிக்காமல் ஒரு விசாலமான இருதயத்தோடு யோசித்தால், நம்மை போன்றவர் தேவன் என்று நினைத்தால் அது புத்தியினம். அது நம்மை சிருஷ்டித்தவர் தேவனை தவிர நம்ம சிருஷ்டித்தவங்க தேவன் அல்ல. நம்மை சுமக்கிறவர் தேவனை தவிர நாம சுமக்கிறவர் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில தேவன் என்று சொன்னாலே நமக்கு ஒரு சின்ன ரூபத்தை அல்லது ஒரு பிக்சரை நாம கற்பனை செய்கிறோம் தவிர, எலோஹீம் சர்வத்தையும் படைத்த சிருஷ்டி கர்த்தர், பெரிய தேவன், மிகவும் உன்னதமானவர் அவர், அளவில்லாத வல்லமையுடைய தேவன் அவர், எல்லாவற்றிற்கும் ஆரம்பமாக இருக்கிறவர், ஆதியும் நானே அந்தமும் நானே என்றவர் அவர். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் அவர் உண்டாக்கினார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதென்றார், வெளிச்சம் வந்தது. இப்படி ஒன்றென்றால் நீங்க வாசித்தால் அங்கே 6 நாட்களிலே சிருஷ்டியை முடித்துட்டார். இதை ஒரு சிலர் கிண்டலாக பேசுகிறாங்க. 6 நாட்கள் சிருஷ்டி எப்படி செய்தார் என்று. உனக்கும் எனக்கும் ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் 6 நாள் இல்ல 6 வருஷம் ஆகுது. இந்த காலத்துல சின்ன வீடு கட்டணும்னாலும், சின்ன வேலை செய்யணும்னாலும், ஒரு பரீட்சை எழுதி பாஸ் ஆக வேண்டும் என்றாலும். ஆனால் இதை வைத்தே நீங்க புரிந்து கொள்ளலாம், இவ்வளவு பெரிய சிருஷ்டியை உண்டாக்கியவர், 6 நாட்களிலேயே செய்தவர் எவ்வளவு எல்லையற்றவரோ, எவ்வளவு வல்லமையுள்ளவரோ, எவ்வளவு பெரியவர் என்பதை. நீங்க மனுஷருக்கு அசாத்தியங்க, ஆனா தேவனுக்கு எல்லாமே சாத்தியம். இவ்வளவு பெரிய சிருஷ்டிங்க. அநேகர் முன்னும் பின்னுமா இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தின் மேல கேள்வி எழுப்புவாங்க தவிர, ஒரு செவிடனுக்கு முன்பு சங்கு ஊதுவதை போல அவனுக்கு எதுவும் கேட்காது இல்லைங்க. அந்த இசை அவனுக்கு எப்படி கேட்கும்? அந்த சங்கு முழங்குற சத்தம் எப்படி கேட்கும்? ஒரு குருடனுக்கு, பிறப்பிலேய குருடனுக்கு நீங்க இந்த வண்ணங்களை குறித்து, வானவில்லை குறித்து நீங்க விவரித்தால், இப்படி அழகானவைகளை குறித்து விவரித்தால் அவனுக்கு எப்படி புரியும் சொல்லுங்க? அதே போல இந்த உலக அதிபதி அவிசுவாசிகளுடைய கண்களை அவன் குருடாக்கி இருக்கிறான். ஆகவே கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற அழகை, அவர் வல்லமையை, அவர் நாமத்தில் இருக்கக்கூடிய மகத்துவத்தை உணர்ந்து கொள்ள முடியாம இருக்காங்க. ஒரு முறை நீங்க உங்க பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு கிறிஸ்துவின் ரத்தத்துல கழுவப்பட்டால், உங்க தேவனின் நிஜ சொரூபத்தை, எல்லையற்றதாகிய அவருடைய உணர்வை, அவருடைய சமூகத்தை நாம அனுபவிக்க முடியும். கிறிஸ்தவ பக்தி கொஞ்ச நேரம் வணங்கிட்டு போற பக்தி கிடையாதுங்க. தேவனோடு உறவாடுகிற பக்தி. அவர் எங்கும் இருக்கின்றார். அவர் அவ்வளவு பெரியவராகவே பூமியெல்லாம் சேர்த்தாலும் அவர் பாதப்படியா இருப்பதினாலே
அவர் கையினாலே பூமியை அப்படி பிடித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு சின்னதாக இருக்கிறதுனால, அவருடைய சொரூபம் எல்லையற்றதா இருப்பதுனால, எந்த மூலையில எங்கிருந்தாலும் பூமியில நீங்க எங்க இருந்தாலும் உங்களை அவர் பார்க்க முடியுங்க. உங்களை சுமக்கிறவரா இருக்கிறார். உங்களை உண்டாக்கிய சிருஷ்டிகர்த்தா. தேவனை ஆராதிப்பதை கற்றுக்கொள்ளுங்க. அவர் நாமங்களை உச்சரித்துக் கொண்டிருந்தா உண்மையிலே பாருங்க, நாம ஒரு வார்த்தையில அவருடைய மகத்துவத்தை சொல்லி முடியாதுங்க. அவருக்கு எத்தனை பெயர்கள் இருக்கிறது, எத்தனை நாமங்கள் இருக்கிறது, எத்தனை விசேஷங்கள் இருக்கிறது. உண்டாக்கினவரும் அவரே, ரெஸ்டரேஷன் செய்கிறவரும் அவரே, குணப்படுத்துகிறவரும் அவரே, உதவி செய்கிறவர் அவரே, நடத்துகிறவரும் அவரே, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றவர் நம் ஆண்டவர். ஆல்பா நானே, ஒமேகா நானே என்றார் நம் ஏசாண்டவர். அவருக்குள்ளே ஒவ்வொருவரும் அவருக்குள்ளே தான் இருக்கிறோம். அவர் இல்லாமல் எந்த மனிதனும் எங்குமே பிறக்கவே இல்லை, சாகவும் இல்லை. ஜீவனும் மரணமும் நம்முடைய ஆண்டவரின் கையில் இருக்கிறது. மரணத்தை தப்புவிப்பது அவருடைய கையில் இருக்கிறது. நம்முடைய காலகட்டங்கள் அவருடைய கையில் இருக்கிறது. நம்ம கடிகாரங்களும் நம்ம கேலண்டர்ஸும் வேற மாதிரி இருக்கு. அவர் கணக்குல 1000 வருஷம் ஒரு நாள் போலும், ஒரு நாள் 1000 வருஷத்தை போல இருக்கிறது. ஒருவேளை இங்கே ஒரு நாள் என்று எழுதியிருப்பது இட் மேபி 1000 வருஷங்கள் ஆனதோ என்னமோ, நமக்கு என்னங்க தெரியும்? நம்ம அப்ப இல்லையே. அவருடைய பார்வையில் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவர் வரப்போகின்றார். அநேகர் 2025 வருஷம் ஆயிடுச்சே, இனி எங்க வரப்போகிறாரு? ஏதோ சீக்கிரமா வரேன் என்றாரு, வரவில்லையே என்கிறாங்க. ஆனா நீங்களே யோசித்து பாருங்க, சிலர் தாமதம் என்று நினைக்கிறபடி அவர் தாமதிக்கிறவர் அல்ல. ஆனால் 1000 வருஷம் அவர் பார்வையிலே ஒரு நாளை போலவும், ஒரு நாள் 1000 வருஷமாகவும் இருக்கிறது என்றால் 2000 வருஷம் என்றால் 2 நாட்கள் போல இருக்கு. அவ்வளவுதான் அவர் பார்வையில். 2 நாட்கள்ல வரேன்னா அது ஏதாவது தாமதமா? எஸ், நம் ஆண்டவர் வரப்போகின்றார். நமக்காக மேன்ஷன்ஸ், மாளிகைகளை ஆயத்தம் பண்ணுகிறார். நான் சென்று நீங்கள் வசிக்கும் இடத்தை ஆயத்தப்படுத்தி, நான் இருக்கும் இடத்துல நீங்களும் இருக்கும்படி திரும்ப வந்து உங்களை கொண்டு செல்வாராம். சிருஷ்டி கர்த்தா அவர். சிருஷ்டியை கெடுத்து போட்டான் மனிதன். இந்த பூமியும் வானமும் கெட்டு போனது என்பது நமக்கு தெரியும் இல்லையாங்க? சுற்றுச்சூழல் கெட்டு போனது, ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் மற்றும் அநேக விதங்களிலே பூமி கெட்டு போயிருக்கிறது. மனிதன் கெட்டு போய்விட்டான், பலாத்காரத்தாலே நிறைந்திருக்கிறான். எவ்வளவு பயங்கரமா மனிதன் நடந்து கொள்கிறான் பாருங்க. கொஞ்ச நாள் முன்னாடி ஒருவர் தன் மனைவியை கொன்று துண்டு துண்டா வெட்டி அவங்கள வேக வைத்து சாம்பலாக்கி தண்ணீரில் கலந்து விட்டாராங்க. எவ்வளவு கொடூரங்க இது! எவ்வளவு பயங்கரங்க! மனித நேயமே இல்லாதவங்களா இருக்கிறாங்க. அவ்வளவா இந்த காலத்துல மனுஷங்க கடினம் உள்ளவங்களா இருக்கிறாங்க. அதனால்தான் ஆண்டவர் நான் செய்த பூமியை, நான் செய்த மனிதனை, நான் செய்த சிருஷ்டியை கெடுக்கின்ற பூலோகத்தை பார்க்கும்போது அவர் வேதனைப்பட்டாராம். அவர் இருதயம் குத்துண்டது. ஏண்டா இவர்களை படைத்தேன் என்று. ஒவ்வொருவனும் தன்னுடைய வழியை கெடுத்துக் கொண்டிருக்கிறான். கொடுமையினால் நிறைந்திருக்கிறது என்று அந்த காலத்திலே நோவாவுக்கு சொல்லப்பட்ட அதே வார்த்தை ஆண்டவர் சொன்னது போல கடைசி நாட்களில் நோவாவின் காலத்தை போல லோத்துவின் நாட்களில் இருந்தது போல் இன்றைக்கு இருப்பார்கள் என்ற வார்த்தை அப்படியே நிறைவேறுகிறது. சிருஷ்டியை கெடுத்து போட்டால், சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் தன்னைத்தான் கெடுத்துக் கொண்டிருந்தால் சும்மா இருக்க முடியாத ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்துக்கு வந்து புதிய வாழ்க்கையை கொடுப்பதற்கு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்க அவர் வாஞ்சித்து சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்தார். அவர் வாக்கு கொடுத்தது போல பரலோக ராஜ்யத்தை நமக்காய் ஆயத்தப்படுத்துகிறார். சூரியனும் சந்திரனும் தேவைப்படாத, அவரே வெளிச்சமா இருக்கும் பரலோகம், பசியும் தாகமும் இல்லாத மகிமை சரீரம், ஆண்டவரோடு என்றைக்கும் இருக்கிற பாக்கியத்தை நமக்கு கொடுப்பதற்காக ராஜாதி ராஜாவாய் என் இயேசு சீக்கிரத்திலே வரப்போகின்றாரு. நீங்க இந்த இயேசு ஆண்டவரை உங்க ரட்சகராக, உங்க ராஜாவாய், உங்க ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டீங்களா? இல்லை என்றால் இன்றைக்கே ஒரு தீர்மானத்தை செய்யுங்க. ஜெபிப்போம்.
பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, எலோஹீம் எவ்வளவு பெரிய தேவனப்பா, மகத்துவமானவர்ப்பா, சிருஷ்டி கர்த்தர் நீரே, ஆதியும் நானே அந்தமும் நானே என்றவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர் நானே என்றீரேப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம் மேன்மையை எத்தனை நாவினால் புகழ்ந்தாலும், உம் அன்பையும் உம்முடைய இரக்கத்தையும் உம்முடைய தயவையும் உம்முடைய வல்லமையையும் எப்படி விவரிக்க முடியும் அப்பா? எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய வசனத்தின் மூலம் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற சத்தியங்களை புரிந்து கொண்டு விசுவாசத்தோடு உம்மை எங்கள் இருதயங்களிலே சேர்த்துக் கொள்வதற்கு, சீக்கிரத்தில் வரப்போகிற உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்படுவதற்கு, இதோ உம்முடைய நாமத்தை விசுவாசிக்கிற உம் பிள்ளைகள் அனைவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை, பாரங்களை எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்த விரும்பினால் 8939801234 நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு நன்மை செய்வார். நம்முடைய தேவனுக்கு அசாத்தியமானது ஒன்றுமில்லை. நம்மை உண்டாக்கினவர் அவரே. நம்ம பாவம் செய்த போது நமக்காக ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டவர் நம்முடைய ஆண்டவரே. என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு பதில் கொடுப்பேன் என்றார். நீங்க விசுவாசம் வைங்க. பெரிய தேவன் மேல ஒவ்வொரு தேவையும் சந்திக்கப்படும் என்று நம்புங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.